ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிறகடி காசை பார்க்க போகிற சிறகடி காசையில் நம்ம முத்துக்கும் மீனாவுக்கும் வாக்குவாதம் அதிகமாகுது. அப்போ வந்துட்டு நான் இந்த மாப்பிள்ளையை பார்த்துருக்கேன், அந்த மாப்பிள்ளையை பார்த்துருக்கேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இது எப்படி இருக்குது தெரியுமா, என்னை ஜப்பானில் கூப்பிட்டாங்க, அமெரிக்காவில் கூப்பிட்டாங்க, பாண்டிச்சேரியில் கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கடைசியில் பார்த்தா எங்கேயும் கூப்பிடலப்பா, இங்கே தான்ப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மீனா என்ன சொல்கிறாங்க தெரியுமா, முதல்ல அவன் மனசில் என்ன இருக்கோ அதை பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. உடனே இவர் நேராக போகிறாராமா. இவருக்கு தெரியவே தெரியாதாம்மா மனசில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. எப்படியாப்பட்ட மாப்பிள்ளை வேணும், எப்படி வேணும்னு சொல்லி கேட்க இவங்க இமேஜின் பண்ணி வச்ச மாதிரி மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் புட்டி வைக்கிறாங்க. என் மனபாரமே குறைஞ்சி போச்சுடா அப்படிங்கிற மாதிரி இருக்க ரியாக்ஷனு. வீட்டுக்கு ஒரே பையனாக இருக்கணும், கவர்மெண்ட் வேலையில் இருக்கணும், அவ்வளோதான், அழகாக இருக்கணும் பார்க்கன்னு சொல்ல நம்ம எல்லாம் ஓகேம்மா, அருண் அழகாவாக இருக்காரு, சரி விடு அழகாக தான் இருக்காரு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. சொன்னதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இன்னும்மா உனக்கு புரியல, அருணை மனசில் வச்சு தான் சொன்னான்னு சொன்னோடனே இவங்க கூட்டிகிட்டு கிளம்பி இங்கே வராங்களாம்மா. நான் அருணா நினச்சிக்கிட்டு தான் சொன்னேன்னு இங்கே சொல்ல நம்ம சீதாவோட அம்மா போட்டு டப்புன்னு அடிக்கிறாங்க. அடிக்கிறதுக்கு மட்டும்தான் அம்மாவா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கடைசியில் வண்டியில் ஓட்டிக்கிட்டு இவர் மட்டும் கிளம்பி ஓடியான்ட்டாருங்க. வந்ததுக்கப்புறமா யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. இவர் இங்கே ஒரு கூத்து பண்ணாலும் நம்ம ரோகிணி ஒரு பக்கம் யாருக்கிட்ட போய் கடன் கேட்குறாங்க. அதாவது யார் இந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு முன்னாடி நிற்கிறாங்களோ சேட்டம்மா வீட்டில் போய் வாசலில் நிற்கிறாங்க. அதாவது நம்ம ரவியோட மாமனார்கிட்ட போய் நின்று கடன் கேட்க இவங்க 2 லட்சத்தை தூக்கி அலேக்கா கொடுத்துட்டாங்களே நீ நினைக்காதம்மா, அவங்களுக்கும் மேலே நீ வில்லாது வில்லின்னு உனக்கு தெரியும், ஆனால் இவங்க குடும்பத்தை பிரிக்கிறதுல வில்லாது வில்லி ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒன்று பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசி காலத்துக்கு நீ யூஸ் ஆகுவேன்னு சொல்லிட்டு 2 லட்சத்தை தூக்கி அலேக்கா கொடுத்துட்டாங்க. வேற யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்ல ஓகே நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நல்லா வருவீங்கடா, நல்ல கூட்டணி இல்லை, சிறந்த கூட்டணி தேவைதான் நாட்டுக்கும் வீட்டுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் செல்ஃபிஸ் உலகமாடா, இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு.